ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ட்ராமா பார்க்க போறோம்னா, ஆஃப்டர் டர்கிஷ் ட்ராமாவோட 2nd எபிசோட் தான் வந்து பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா நம்ம எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல முடிச்ச மாரியே நம்ம ஹீரோ வந்து எதையோ யோசிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி பின்னாடியே ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு என்ன நடக்குது இங்க? ஒரு நிமிஷம் நில்லு. 187 டேஸ் மேரேஜ்னா என்ன இதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து கேட்கறாங்க. ஹீரோ நான் ஒன்னும் விளையாட கிடையாது. நான் உனக்கு ஒரு ஆஃபர் குடுத்துருக்கேன். அது வேணுமா வேணாவான்னு நீ தான் வந்து டிசைட் பண்ணணும். நான் உன்ன ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு போயிறாரு. நம்ம ஹீரோயினி அப்படியே நின்னு யோசிச்சுட்டே வந்து இருக்கிறாங்க. பின்னாடி அவங்க ஃபேமிலியும் நின்னு இத நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீன வந்து கட் பண்ணா, இந்த சைடு வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலி வந்து அவங்க அம்மாவும், அவங்க தங்கச்சி. அதாவது லீகல் அம்மா கிடையாது. அவங்க வந்து ஆன்டி தான். நம்ம ஹீரோக்கு வந்து ஆன்டியோட பொண்ணு. பட் நம்ம ஹீரோ இப்போதைக்கு அவங்க தான் வந்து வளர்த்துட்டு இருக்கிறதுனால, நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்கள அம்மான்னு தான் சொல்லி கூப்பிடுறாங்க. அவரு வந்துட்டு அவங்க அம்மா வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. இந்த மாரி நான் அந்த பொண்ண வந்து மேரேஜ் பண்ணிக்க போறேன். இந்த டீலுக்காகன்னு சொல்லி சொல்றாரு. பட் அவங்க அம்மா சுத்தமா ஒத்துக்கிறதே இல்ல. அந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசில். அந்த பொண்ணு வந்து சுத்தமா ஒத்துக்கிறதே இல்ல. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. அந்த பொண்ணு ஒத்துக்கிறதே இல்ல. என்ன நம்ம வந்து பழி வாங்க தானே வந்திருக்கோம். இதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி 2 பேரும் ஃபைட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே பேசுறதே இல்ல. சைலன்ட்டா இருக்கிறாரு. அவரோட பிரதர் வந்து சொல்றாரு, "அண்ணா எது பண்ணாலும் அது கரெக்ட்டா தான் இருக்குங்கிற மாரி" அவங்க தம்பி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பேசிட்டு இருக்காரு. "என்ன ஆஃபர் இது? இது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு?" கேட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து சொல்றாங்க, "நம்பளுக்கு நசீர் குடுத்த ஆப்ஷனோட, இவன் குடுத்த ஆப்ஷன் வந்துட்டு ரொம்ப கரெக்ட்டா இருக்குதுன்னு நான் நெனைக்கிறேன்னு" சொல்லி இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறத கேட்டோனே, நம்ம ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. எழுந்து வந்து கத்துறாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன உங்களுக்கு பொம்மையா? நான் 2 பேரையுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். என்ன வந்து இதுக்கு பதிலா நீங்க சாக கூட சொல்லுங்க. நான் செத்துர்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினி கத்திட்டு வெளிய போறாங்க. கரெக்ட்டா நசீர் வந்து உள்ள வராரு. நம்ம ஹீரோயினி கிராஸ் பண்ணி அவங்க பாட்டுன்னு அவங்க வந்து போயிர்றாங்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மா வந்து திட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப அன்லக்கியா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நம்மளுக்கு தேவையில்ல சொல்றத கேளுன்னோனே, ஹீரோ அதெல்லாம் ஒத்துக்கிறதே இல்ல. நான் பார்த்துக்கிறேன். இது என்னோட பிளான். நான் வந்துட்டு இத எக்ஸிக்யூட் பண்ண போறேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு சொல்றாரு. இவங்க 2 பேரும் வேற வழியே கிடையாது. நம்ம ஹீரோக்கு தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும். அவங்க சைலன்ட்டாவே வந்திருக்காங்க. இந்த சைடு நசீர் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கான். எவனோ ஒருத்தன் வந்து ஆஃபர் குடுக்குறேன்னு சொல்லி சொல்றான். நீங்களும் ஓகே சொல்றீங்க. என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க அப்பாக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவங்க அப்பா சொல்றாங்க, "இது என்னோட பொண்ணோட லைஃப். அவளுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும். உனக்கு மேரேஜ் பண்ணி தர்றதா, இல்ல அவனுக்கு மேரேஜ் பண்ணி தர்றதாங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன்னு" அவங்க அப்பா டென்ஷன்ல வந்து கத்தி விட்டுறாரு போல. உடனே நசீரும் அவங்க பிரதரும் வெளிய வந்து வராங்க. நசீர் வந்து அவங்க பிரதர் கிட்ட கேட்கிறாரு. "என்ன நெனச்சிட்டு இருக்க? உன் தங்கச்சி இதுக்கு உடந்தைதானா? அவ அவன கல்யாணம் பண்ணிக்க போறாளான்னு" நசீர் கேட்ட உடனே இவரு வந்து சொல்றாரு. அவங்க அண்ணா ஹீரோயினியோட அண்ணா வந்து சொல்றாரு, "இல்ல, இல்ல நான் பார்த்துக்கிறேன். அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகாதுங்கிற" மாரி அவரு வந்து சொல்லிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது நசீரோட தங்கச்சி தான் நம்ம ஹீரோயினிக்கு வந்து ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் கேட்கறாங்க, "என்ன நெனச்சிட்டு இருக்க? என்ன பண்ண போற நீ ஃபர்ஸ்ட் அத சொல்லுன்னு" கேட்கும்போது, ஹீரோயினி "இது என்னோட விஷயம். நான் தான் இத ஹேண்டில் பண்ணணும். நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு" சொல்லி ஹீரோயினி வேகமா அந்த இடத்துல இருந்து கெளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க தம்பியும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க இந்த பிளான் பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல. கரெக்ட்டா நசீர் வந்து என்ட்ரி குடுக்குறாரு. நசீர் உள்ள வந்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு, "கல்யாண மேடையில இருந்து நீ அவள தூக்கிட்டு வந்துட்ட. இப்ப நீ ஒரு ஆஃபர் குடுத்துருக்க. என்ன விளையாடிட்டு இருக்கியா நீ? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒழுங்கா வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு. அவள விட்டுருன்னு" சொல்லி நசீர் ரொம்ப ஆர்டரா வந்து ரொம்ப ஹார்ஷா பேசுறாரு. பார்த்தா பக்கத்துல எல்லாரும் துப்பாக்கி வேற வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் சுத்தமா பயப்படல. அவரு தைரியமா எதிர்த்து நின்னுட்டு இருக்காரு. கரெக்ட்டா அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லி வராங்க போல. ஹீரோயினி நசீர பார்த்தோனே குடுகுடுன்னு கிட்ட வந்து வராங்க. கிட்ட வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்குது? எதுக்காக இங்க வெப்பன்ஸ்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க? நீ என்ன கிரேசி ஆயிட்டியான்னு நசீர பார்த்து கேட்கறாங்க. நசீர் நம்ம 2 பேரும் தனியா எதுனாலும் பேசிக்கலாம்ன்னு ஹீரோயினி கைய புடிச்சு இழுக்குறான். ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. கைய விடு. இன்னொரு முறை அவள தொட்ட நான் உன்ன கொன்றுவேன். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் சொல்லி ஹீரோ வந்து சொல்றாரு. சொன்னோனே நசீர் நம்ம அப்புறமா பேசிக்கலாம்ன்னு ஹீரோயினி கிட்ட சொன்னோனே, ஹீரோயினி நீ கிளம்பு நான் வரலங்கிற மாரி ஹீரோயினி வந்து சொல்லிர்றாங்க. சொன்னோனே நசீர் அந்த இடத்துல இருந்து போயிர்றான். நம்ம ஹீரோயினி ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்க? அவனுக்கு தான் அறிவு இல்ல. உனக்கு கூடவா அறிவு இல்ல? அவன் வெப்பன்ஸ் வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு நீ கம்முனே நின்னுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோ "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இங்க வந்தன்னு?" சொல்லி ஹீரோ கேட்கிறாரு. ஹீரோயினி "அதெல்லாம் கிடையாது.
நான் வந்து நீ ஆஃபர் குடுத்தல்ல, அதுல வந்து மேரேஜ் ஆப்ஷன் மட்டும் எடுத்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து போயிறாரு. உடனே ஹீரோயினி பின்னாடி வீட்டுக்குள்ள வந்து போறாங்க. அவரு சீக்ரெட்டா ஒரு ரூம் வச்சுட்டு இருக்காரு இல்லையா? அங்க தான் எல்லா ஃபோட்டோவும் இருக்கு போல. நம்ம ஹீரோயினி கரெக்ட்டா அந்த டோர் ஓப்பன் பண்ணலான்னு போம்போது ஹீரோ வந்துறாரு. "எதுக்காக வீட்டுக்குள்ள வந்த நீ ஃபர்ஸ்ட்?" அப்படின்னு கேட்டோனே, "நான் தான் உன்கிட்ட கேட்டேன்ல, அந்த டீல் பேசுறதுக்காக தான் நான் உள்ள வந்தேன்னு" ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோ "நான் தான் அந்த டீல் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போறாரு. ஹீரோயினி பின்னாடியே வந்து போறாங்க. ஒரு முறை யோசிச்சு பாரு, இந்த மேரேஜ் ஆப்ஷன் மட்டும் எடுத்துரு அப்படிங்கிற மாரி ஹீரோயினி கேட்கறாங்க. ஹீரோ மேரேஜ் இல்லைன்னா இந்த டீலே கிடையாதுங்கிற மாரி ஹீரோ சொன்னே ஹீரோயினிக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க. நீயும் நசீரும் ஒண்ணு தான் தெரியுமா? உங்க 2 பேருக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாரி ஹீரோயினி வந்து திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பிர்றாங்க. ஹீரோயினி வந்துட்டு அந்த கார் ஏறதுக்காக வந்து வராங்க அவங்களோட கார்ல. பார்த்தா கார் வந்து ஒர்க் ஆகுறதே இல்ல. நம்ம ஹீரோவோட வேல தான் போல. அவங்க தம்பி ஏதோ பிரேக் ஒயர் கையில வச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ போயிட்டு வேகமா வந்து நம்ம ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்து போறாங்க. இத தூரத்துல இருந்து நசீர் வந்து பார்த்துட்டு தான் இருக்கான் போல. நம்ம ஹீரோயினியும் தேவையில்ல நான் டாக்ஸில போறேன்னு சொல்லி டாக்ஸில ஏறுறாங்க. நம்ம ஹீரோ டாக்ஸியோட டிரைவர வெளிய அனுப்பிச்சுட்டு அவரே டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாரு. இது எல்லாத்தையும் நசீர் வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டே தான் இருக்கான். வர வழியில தான் நம்ம ஹீரோயினி கத்திட்டே வந்து வராங்க. ஹீரோ சைலன்ட்டா இருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினிக்கு சீட் பெல்ட் வந்து போட்டு விடுறாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கியூட் மொமெண்ட்ட வந்து காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினிய வந்து டிராப் பண்றாரு. டிராப் பண்ணோனே அந்த இடத்துலயே ஒரு கியூட் மொமெண்ட் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. காமிச்சோனே நம்ம ஹீரோயினி இறங்கி வராங்க. வந்தோனே நசீர் பின்னாடியே வந்து வராரு. வந்துட்டு ஹீரோயினி கிட்ட வந்து கேட்கறாங்க. "நீ எதுக்காக அவன்கிட்ட பேச போன? உனக்கும் அவனுக்கும் என்ன டீல் இருக்குதுன்னு?" சொல்லி நசீர் வந்து கேட்கறான். "ஹீரோயினி எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுறியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பட்டுன்னு உள்ள போயிடுறாங்க. நசீருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. நம்ம ஹீரோவும் அவங்க தம்பியும் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா நசீரோட ஆளுங்கலாம் வந்து வந்துடுறாங்க போல நம்ம ஹீரோவ அடிக்கிறதுக்காக. நம்ம ஹீரோவும் அவங்க தம்பியும் வந்துட்டு ஃபைட் பண்ண ரெடியான்னு சொல்லிட்டு ஒரு மாஸான ஃபைட் சீன வந்து காமிக்கிறாங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்து போறாங்க. கரெக்ட்டா அவங்க அம்மாவும், அவங்க தங்கச்சியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆசில் கிட்ட வந்து அவங்க அம்மா கேட்கறாங்க, "உனக்கு அவன புடிச்சிருக்காங்கிற மாரி அவங்களுக்கு வந்துட்டு இன்டைரக்ட்டா தெரிஞ்சிருக்கு போல." அவங்க 2 பேரும் அத பத்தி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா ஹீரோவும், அவங்க தம்பியும் வந்து வராங்க. வந்தோனே ஹீரோவோட தம்பிக்கு அடிபட்டுருக்கு இல்லையா? அத வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு, "என்ன ஆச்சு? நான் அப்பயே சொன்னேன்ல, அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப அன்லக்கி. நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்காதன்னு" சொல்லி சொல்றாங்க. ஹீரோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்மாங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினியோட ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினியோட அண்ணா வந்து அடிச்சுட்டு இருக்காங்க போல கடன்காரங்க. அவங்க அப்பா வந்துட்டு உடனே நசீர வந்து வெட்டிங் பிளான் பண்ண சொல்லு. நம்ம அப்பதான் உடனே காசு வாங்கி கடன அடிக்க முடியும்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இத கேட்ட நம்ம ஹீரோயினி செம்ம டென்ஷன் ஆயி வெளிய வந்து உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்காங்க. கடவுளே என் வாழ்க்கைய கொஞ்சமாச்சும் மாத்தி குடுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினி அழுந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்துட்டு வராரு. நம்ம ஹீரோ வந்தோனே, "நீ எதுக்காக இங்க வந்த? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? இந்த இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னு?" ஹீரோயினி கேட்கறாங்க. ஹீரோ நான் ஒண்ணும் உன்ன ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல. காலைல கார் ரிப்பேர்ன்னு விட்டு வந்தேன்ல, அதுக்கு குடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு கார் கீய வந்து குடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்புறாரு. ஹீரோயினி "ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொன்னத யோசிச்சு பாரு. நான் உனக்காக வந்து டே அண்ட் நைட் வந்து வொர்க் பண்றேன். மூச்சு கூட விடாத வொர்க் பண்றேன். ப்ளீஸ் அந்த மேரேஜ் மட்டும் கேன்சல் பண்ணுன்னா" ஹீரோ மேரேஜ் இல்லைன்னா நோ டீல் அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து சொல்லிட்டு போயிறாரு. அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம ஹீரோயினி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து வராரு. வந்துட்டு "நான் உனக்கு குடுத்த டைமிங் வந்து முடிய போது. மேரேஜ் பத்தி நீ என்ன யோசிச்சு வச்சிருக்கன்னு?" ஹீரோ கேட்கறாரு. ஹீரோயினி "எனக்கு ஒரு நாள் கெட்ட நாளா இருக்கலாம். ஆனா லைஃப் லாங் கெட்ட நாளா மாறுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என் லைஃப்ப நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயினி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிர்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க தம்பிக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு பிளான் வந்து போடுறாரு போல. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நசீர் கால் பண்ண சொல்லி கரெக்ட்டா ஹீரோ வந்து என்ட்ரி குடுக்குறாரு. ஹீரோ வந்துட்டு "நான் குடுத்த டைமிங் வந்து முடிய போது. என்னோட ஆஃபர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு?" சொல்லி கேட்டோனே, ஹீரோயினியோட அப்பா வந்து சொல்லிடுறாங்க, "எங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஆஃபர் செட் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். நான் வந்து நசீருக்கு அவள கல்யாணம் பண்ணி குடுத்துர்றேங்கிற" மாரி அவங்க அப்பா வந்து சொல்லிடுறாரு. கரெக்ட்டா அவங்க அண்ணன் நசீருக்கு கால் பண்ணவன், நசீரோட அக்கவுண்ட்ல ஏதோ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு போல. இப்போதைக்கு அமௌண்ட் குடுக்க முடியாதுங்கிற மாரி சொல்றாங்க. உடனே ஹீரோயினியோட அம்மா வந்து சொல்றாங்க, "அவரு போறாரு பாருங்க. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அவங்க ஆஃபரையாச்சும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாங்கிற" மாரி சொன்ன உடனே, ஹீரோ வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு "நீ போட்ட ஆஃபர நாங்க ஒத்துக்கிறோம்னு" சொல்லி சொல்றாங்க. எல்லா கண்டிஷனுக்கும். நம்ம ஹீரோ தான் ஆக்சுவலா நசீரோட அக்கவுண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாரு போல. ஹீரோவோட தம்பி உடனே சிரிக்கிறாரு. சிரிச்ச உடனே ஹீரோ வந்துட்டு எல்லா கண்டிஷனும் ஓகே சொல்றீங்களான்னோனே, எல்லா கண்டிஷனுக்கும் நாங்க ஓகே சொல்றோம்ன்னு அவங்க அப்பா சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான இதுதான் கரெக்ட் டைம்ன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வராரு. கிட்ட வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட "உனக்கு இந்த ஆஃபர் ஓகேவான்னு?" சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயினி அப்படியே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா வந்து சொல்றாங்க, "என் பொண்ணு இத வந்து அக்செப்ட் பண்ணிக்குவா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறதோடவே இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே. பை பை.